அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். பூர்வீக குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உடனடியாக பதவி விலக வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய வலியுறுத்தல். யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதி வீடொன்றிலிருந்து இராணுவத்தினர் பயன்படுத்தும் அங்கி வெடிக்கக்கூடிய வெடிபொருட்களுடன் கண்டெடுப்பு. யாழ்ப்பாணம் பலாலி மக்கள் இன்று 8வது வாரமாக அமைதி வழி போராட்டம். நாடளாவிய ரீதியில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை சுமூகமான முறையில் இடம்பெற்றது. தொடர்வன முதன்மை செய்திகள். பூர்வீக குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பூர்வீக குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட சட்டம் மூலம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் தொடர்பான கலந்துரையாடல்கள் இந்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தம்பனையில் உள்ள பூர்வீக மரபுரிமை அருங்காட்சியக வளாகத்தில் இன்று நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான உலக பூர்வீக குடிமக்கள் தின நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், இலங்கையின் பூர்வீக குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். பூர்வீக குடிமக்களின் தலைவர் ஊருருவிக்கே வனிலா ஏத்தே மற்றும் பூர்வீக சமூகத்தினர் தங்களது உரிமைகள் தொடர்பில் தனியான சட்டம் ஒன்றை உருவாக்குமாறு பல ஆண்டுகளாக அடுத்தடுத்த அரசாங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்ததாகவும், எனினும் அந்த செயற்பாடு இதுவரை நிறைவு பெறவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அமைச்சர் சுனில் செனவியன் தலையீட்டின் பின்னர் தற்போது இந்த சட்டம் மூலம் அமைச்சரவையின் பரிசீலனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை சட்டமாக்குவதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள், திணைக்களங்கள், நிறுவனங்கள் மற்றும் பூர்வீக சமூகத்தினருடன் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் புதிய சட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு முரணாக அமைவதாக வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கு தேவையான குழுக்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சட்டமூலம் தொடர்பான கலந்துரையாடல்கள் இந்த வாரம் ஆரம்பமாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இதேவேளை பூர்வீக குடிமக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சுற்றுச்சூழல் அமைச்சரின் தலைமையில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றும் கையொப்பமிட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பூர்வீக குடிமக்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக காடுகளுக்குள் செல்வதற்கான அனுமதி, பூர்வீக சமூகத்தினரை பதிவு செய்தல் மற்றும் அவர்களுக்கு சட்டபூர்வமான அடையாளத்தை வழங்குதல் உள்ளிட்ட விடயங்கள் இந்த நடவடிக்கைகளில் உள்வாங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கைகள் நீண்டகாலமாக நிலவி வரும் பல பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், அதேவேளை பூர்வீக மக்கள் தங்களது பாரம்பரிய வாழ்க்கை முறையை தொடர்ந்து கொண்டு தங்களது உரிமைகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க உதவும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் அறிவிக்கப்பட்டமை காரணமாக பூர்வீக சமூகத்தினரின் பாரம்பரிய வனப்பகுதிகளுக்கான அணுகலும் அவர்களது பாரம்பரிய வாழ்க்கை முறையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
அபிவிருத்தி என்பது பூர்வீக மக்களின் பாரம்பரியத்தை அளிப்பதாக இருக்கக்கூடாது என குறிப்பிட்ட அவர், பூர்வீக மக்களின் பாரம்பரிய காணி உரிமைகள் மற்றும் கலாச்சார சுயாதீனத்தை பாதுகாப்பதுடன் நிலையான வாழ்வாதாரம், கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான அணுகலை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். நிகழ்வில் உரையாற்றிய பூர்வீக குடிமக்களின் தலைவர் உருவரிக்கே வன்னிலா எத்தே, ஒரு நாட்டின் சட்டங்கள் அவசியமானவை என்றாலும் அவை அந்த நாட்டின் மக்கள், சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களை முறையாக கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். முந்தைய பல அரசாங்கங்களிடம் பூர்வீக சமூகத்தினர் தங்களது பிரச்சினைகளை முன்வைத்த போதிலும் நீடித்த தீர்வுகள் கிடைக்கவில்லை என குறிப்பிட்ட அவர், பூர்வீக மக்களை பாதிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்கும் போது அவர்களது கருத்துக்களும் தற்போதைய அரசாங்கம் உரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பூர்வீக பாரம்பரிய மருத்துவர்களை கௌரவித்தல், உயிரையும் நல்வாழ்வையும் பாதுகாத்தல் என்ற துணிப்பொருளில் 2026ஆம் ஆண்டிற்கான உலக பூர்வீக குடிமக்கள் தின நிகழ்வு நடைபெற்றது. சிறைச்சாலை வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறிய நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார உடனடியாக பதவி விலக வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் கைதிகள் கொல்லப்படுவதும் கலவரங்கள் வெடிப்பதும் அரசின் பாதுகாப்பில் உள்ள உயிர்களுக்கு நேரும் அநீதியாகும். நிலைமையை கட்டுப்படுத்த தவறிய நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார உடனடியாக பதவி விலக வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். මේ වෙනකොට බන්ධනාගාරවල ඇතිවෙන සිද්ධීම් இன்றைய காலகட்டத்தில் சிறைச்சாலைகளில் நடக்கும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரித்து வருவதை காண்கிறோம். பல்லன்சேனை போன்ற திறந்த முகாம்களில் கூட கட்டுப்பாட்டை வைத்திருக்க இந்த அரசாங்கத்தால் முடியாத ஒரு சூழ்நிலை. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் முதல் சம்பவத்தின் போது ஒரு வாரம் செல்லும் போது கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30 வரை அதிகரித்தது. நீதி அமைச்சரிடம் நிலைமையை குறித்து கேட்டபோது 10 பேரோ அல்லது 15 பேரோ இருந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் சமூக ஊடகங்களில் கூட இதை சரியாக பார்க்கவில்லை என்று கூறுகிறார். பொறுப்பில்லாமல் செயல்படும் ஒரு அமைச்சராக ஹர்சன நாணயக்கார மாறியுள்ளார். ஏன் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று கேட்டால், அப்படி அதிகாரம் கொடுக்க வேண்டுமா, அது எனக்கு தெரியாது என்று கூறினார். ஒரு குழந்தையை போன்ற அறிவில்லாத ஒரு அமைச்சரை வைத்துக் கொண்டு இந்த சிறைச்சாலைகளை கட்டுப்படுத்த முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. இலங்கையில் சுமார் 38 சிறைச்சாலைகள் உள்ளன. இந்த 38 சிறைச்சாலைகளிலும் சுமார் 10,800 பேரை மட்டுமே அடைக்க முடியும். சிறைச்சாலைகளில் 10,800 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்தில் 42,000 பேர் இருக்கும் போது அங்கு பிரச்சனைகள் ஏற்படுவது மிகவும் இயல்பான ஒன்றாகும். சிறைச்சாலையில் உள்ள கைதிகளும் மனிதர்கள் தான் என்று சிறைச்சாலைகளில் எழுதப்பட்டுள்ளது. அப்படி எழுதி வைத்திருந்தும் எந்த பயனும் இல்லை. இந்த அமைச்சர்களுக்கு பொறுப்புணர்ச்சியே இல்லை. இவர்கள் அனைவரும் தோல்வியடைந்த அமைச்சர்கள். வீதியில் செல்லும் நபர்களை அழைத்து வந்து அரசியல் பதவிகளை வழங்கிய பிறகு இந்த பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பானது. எனவே நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அமைச்சர் ஹர்சன நாணயக்கார் அவர்களே, தயவு செய்து உங்களால் இந்த துறையை கையாள முடியாது. நீங்கள் இதில் தோல்வியடைந்து விட்டீர்கள். தயவு செய்து விலகிவிடுங்கள். இது ஒரு குற்ற செயல். அரசின் பொறுப்பின் கீழ், அரசின் பாதுகாப்பின் கீழ் இருக்க வேண்டியவர்கள் தான் கைதிகள். சந்தேக நபர்களில் பெரும்பாலானோர் அரசின் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படாததாலும், விசாரணை தாமதங்களினாலும், ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் அதிகாரிகள் இல்லாததாலும், வழக்குகளை விரைவில் முடிவுக்கு கொண்டு வராததாலும், இவ்வாறான ஒட்டுமொத்த காரணங்களால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் கூறிய கருத்துக்களும் மக்களுக்கு காட்டிய கனவுகளும் அனைத்தும் வெறும் பொய் என்பது இப்போது நிரூபணமாகியுள்ளது. කියපු තත්ත්වය කියපු මිනිසුන් දීපු සිහින ඒ සියලු දේවල් බොරු බවට පත් වෙලා තියෙනවා. யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதி வீடொன்றிலிருந்து இராணுவத்தினர் பயன்படுத்தும் அங்கி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது இராணுவத்தினர் பயன்படுத்தும் அங்கியொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வீட்டின் உரிமையாளர் சம்பவம் தொடர்பில் மருதங்கணி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மருதங்கணி போலீசார் மேற்கொண்ட சோதனையில் குறித்த அங்கி இராணுவத்தினர் வெடிபொருட்களை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தும் அங்கி என தெரியவந்துள்ளது.
மேலும் மாந்தாங்கியில் நீண்ட காலமாக காணப்பட்ட வெடிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தமையும் போலீசாரின் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் உரிய அனுமதியை பெற்று குறித்த வெடிபொருட்களை பாதுகாப்பாக அளிப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பலாலி மக்கள் இன்று 8வது வாரமாக அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமது பூர்வீக காணிகளில் மீள்குடியேற அனுமதிக்குமாறு கோரி யாழ்ப்பாணம் பலாலி மக்கள் இன்று 8வது வாரமாகவும் தொடர் அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலிகாமம் வடக்கு பலாலி சந்தியில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் நீண்டகாலமாக அரச படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவித்து மீள்குடியேற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்கள் காணிகள் எங்களுக்கே வேண்டும், பூர்வீக நிலங்களில் மீள்குடியேற அனுமதிக்க வேண்டும், மக்களின் நிலங்களை சுரண்டுவதை நிறுத்த வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக தமது சொந்த நிலங்களில் குடியேற முடியாத நிலை காரணமாக தங்களது குடியிருப்பு, வாழ்வாதாரம் மற்றும் எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தமது காணிகளை விடுவிப்பதாக அரசாங்கத்தினால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் இதன் காரணமாகவே தமது பூர்வீக காணிகளை மீட்பதற்காக தொடர்ச்சியான அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் 8வது வாரமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களோட ஜனாதிபதி ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லாமல் இருக்கிறார். என்ன இங்கே எத்தனையோ வயசான அம்மாக்கள் இப்போ வெறியினம் தங்களுடைய கடைசி உயிரை இந்த மண்ணிலே வந்து விடணுமெண்டு கொழும்புகிற வெறினம் ஆதங்கத்தோட. ஆனால் அந்த கடைசி கால ஆசையை அந்த வயசான அம்மா அப்பாக்களுக்கு அது கடைசி கால ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று ஜனாதிபதியை உங்களுடைய அம்மாவுக்கு ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்குமா போல் இந்த தாய்மார் அம்மா அப்பாவுடைய வேண்டுதல்களை கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இப்போ அம்மாக்கள் கூட இங்கே வந்திருக்கும் அனைவரும் எங்களோட நிலம் கிடைக்கும் வரைக்கும், கடைசி வரைக்கும் நீங்கள் பதில் சொல்லும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம். இந்த போராட்டம் ஓய மாட்டுது. பலாலியிலிருந்து 90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி வெளிக்கிட்டோம். நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம். அப்போ இன்னும் எங்களை விடையில நாங்கள் வீடு வாடகைக்கு முகாம்களில் அப்படி எல்லாம் இருந்து தான் வந்து இருக்கிறோம். அப்போ நடுக விடுவினம் வந்த எம்பிமார் ஒரு தரம் எங்களுக்கு உதவி செய்யலை. விராலியை விடுங்கொண்டு விட்டு தந்திருக்கலாம் அவைகள். ஆனால் அவங்க செய்யலை எங்களுக்கு. நாங்கள் இப்படியே போராடி ஏரா கடைசியில் தான் இப்போ 90ஆம் ஆண்டு எத்தனை வருஷமாச்சு? 36 வருஷமாச்சு. 36 வருஷத்துலேயும் நாங்கள் இந்த ரோட்டு திறந்தோடனே நடந்து வந்து நான் பார்த்துட்டு போனேன் எங்களோட காணிகள் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ இவையெல்லாம் பார்த்து கொண்டு நிற்பாங்களே எல்லோரும். அப்படியெல்லாம் பார்த்து இப்போ ஏரா கடைசியில் இப்போ நானும் வந்திருக்கிறேன்னுட்டு. இப்போ இப்படி இப்போ எங்களோட பிள்ளைகளை கொண்டே காட்ட வெளில போகணும் காணிங்க. அதே நாங்கள் இருக்கைக்கான பிள்ளைகளுக்கு காட்டுறேன். சின்ன பிள்ளைகளாக படிக்கிட்டது என்ற பிள்ளைகள். அவைகளுக்கும் பார்த்து இப்படி உங்கள் அம்மா அப்பான்ற காணியண்டு சொல்லித்தானே நாங்கள் இருக்க வேணும். இப்போ நாங்கள் திடீரெண்டு முடிஞ்சால் பிள்ளைகளுக்கு தெரியாது. கடல் மற்றும் கடற்கரை வளங்களை பாதுகாப்பது தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நடைபெற்றுள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சில் கடல் மற்றும் கடற்கரை வளங்களை பாதுகாப்பது தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நடைபெற்றுள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சர் கலாநிதி தம்பிக்க படபெந்தி, சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுரர் ஜெயசேகர் ஆகியோர் இணைந்து இந்த கூட்டத்தை தலைமை தாங்கினர். கடல் மற்றும் கடற்கரை வளங்களை பாதுகாப்பதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுப்பது, மீன்பிடி, துறைமுகங்கள் மற்றும்
தீவுகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் தலைமையில் செயற்படும் இந்த குழுவில் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், கடத்தொழில் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுகளின் பிரதிநிதிகளுடன் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் முக்கிய பிரதிநிதிகளும் இடம்பெற்றுள்ளன. மீன்பிடி துறைமுகங்களில் காணப்படும் பாதுகாப்பு குறைபாடுகள் அடையாளம் கண்டு பாதுகாப்பையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதற்கான நடைமுறை சிபார்சுகளை தயாரிப்பது தொடர்பிலும் கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. நாடளாவிய ரீதியில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை சுமூகமான முறையில் நடைபெற்று முடிந்தது. 2006ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் இன்று நடைபெற்றது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள 2723 பரீட்சை மத்திய நிலையங்களில் புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்றது. பரீட்சைக்கு நாடளாவிய ரீதியில் 2,94,089 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். மாணவர்கள் ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் ஆசி பெற்று உரிய நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. கிழக்கு மாகாணத்தில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை சுமூகமான முறையில் நடைபெற்றது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மட்டக்களப்பு மாவட்டத்தின் 5 கல்வி வலயங்களிலும் இன்று நடைபெற்றது. மாணவர்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டு பரீட்சை நிலையங்களுக்கு சென்றதை அவதானிக்க முடிந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமூகமான முறையில் பரீட்சைகள் நடைபெற்றன. பரீட்சை நிலையங்களுக்கு முன்பாக பெற்றோர் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்து பிள்ளைகளை அழைத்துச் சென்றனர். அம்பாறை மாவட்டத்தில் பரீட்சார்த்திகள் அனைவரும் உரிய ஒழுங்கமைப்புடன் பரீட்சை மண்டபத்திற்கு சென்றதை காண முடிந்தது. பரீட்சை நிலையங்களில் போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தது. பரீட்சை எவ்வித பிரச்சினைகளுமின்றி நடைபெறுவதற்கு பெற்றோர்கள் உள்ளிட்ட தரப்பினர்கள் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கினர். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை திருகோணமலை தோப்பூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரியில் பரீட்சை மத்திய நிலையத்தில் இன்று இடம்பெற்றது. பரீட்சை நிலையத்தில் தோப்பூர் பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் முஸ்லிம் பாடசாலை மாணவர்கள் ஆர்வத்துடன் பரீட்சை எழுத சென்றிருந்ததை காண முடிந்தது. 2026ஆம் ஆண்டிற்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு மலையக பகுதிகளில் தோற்றிய மாணவர்கள் கடும் குளிர் மற்றும் மழையுடனான சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் உரிய நேரத்தில் பரீட்சை நிலையங்களுக்கு சென்று பரீட்சை எழுதியுள்ளனர். குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஆங்காங்கே அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்ததுடன் பல பகுதிகள் வெள்ளத்திலும் பாதிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களையும் பொருட்படுத்தாது மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களும் உரிய நேரத்தில் பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தந்து தங்களது பிள்ளைகளை அழைத்து வந்திருந்தனர். நுவரெலியா, பதுளை, பசறை, பண்டாரவளை, ஹட்டன் உள்ளிட்ட மலையக பகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டங்களில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை எவ்வித தடையுமின்றி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டி புசல்லாவை பகுதியிலிருந்து 14 மாணவர்களை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுவதில் சவாலை எதிர்கொண்டனர். கண்டி மாவட்டம் புசலாவை சல்டேட்டர் பகுதியிலிருந்து 14 மாணவர்களை பரீட்சை நிலையத்திற்கு ஏற்றி சென்ற வேன் ஒன்று இன்று காலை சேற்றில் சிக்கியதால் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு 15 நிமிடங்கள் மாத்திரமே இருந்த நிலையில் பரீட்சை மண்டபத்திற்கு மாணவர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்ததுடன் அப்பகுதி மக்களின் ஒத்துழைப்புடன் வேனை சேற்றிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தனர். அதன் பின்னர் மாணவர்கள் பாதுகாப்பாக பரீட்சை மத்திய நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். குறிப்பிடத்தக்க வகையில் பரீட்சை ஆரம்பிக்க 5 நிமிடங்களுக்கு முன்பாகவே மாணவர்கள் நிலையத்தை அடைய செய்யப்பட்டனர். தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் இவ்வாறு அவதியுற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
மலையக மாணவர்களுக்கு ஏற்றவாறு சிறப்பு கவனம், போக்குவரத்து வசதிகள் மற்றும் ஆதரவு வழங்கப்பட வேண்டியது காலத்தின் அவசியமாகும். திருகோணமலை மூதூர் கங்குவேலி கிராமத்தில் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் கங்குவேலி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. மூதூர் கங்குவேலி கிராம அமைப்புகள் ஒன்றிணைந்து நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது பூஜை வழிபாடுகள், நடனங்களும் இடம்பெற்றிருந்தன. கங்குவேலி கிராமத்தின் நுழைவாயிலில் சிலை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் கங்குவேலி கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள், அறநெறி மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயலினால் சேதமடைந்த கிராமப்புற வீதிகளின் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா இலங்கைக்கு 3வது தொகுதி மெய்லி பாலங்களை வழங்கியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக கடுமையாக சேதமடைந்த கிராமப்புற வீதிகளின் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்தியா இலங்கைக்கு 3வது தொகுதி மெய்லி பாலங்களை வழங்கியுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள தகவலின்படி 250 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான எடையை கொண்ட இந்த 3வது தொகுதி நேற்று முன்தினம், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி இலங்கையிடம் கையளிக்கப்பட்டது. இந்த உதவி அனர்த்தத்துக்கு பின்னரான புனரமைப்புக்காக இந்தியா வழங்கும் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான உதவி தொகுப்பின் ஒரு பகுதியாகும். போக்குவரத்து அமைச்சின் தகவலின்படி இந்த 3வது தொகுதியில் 5 மாடுலர் மெய்லி பாலங்கள் உள்ளடங்குவதுடன் அவற்றின் பெறுமதி 5 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாகும். இந்தியாவின் ஏற்கனவே 2 தொகுதிகளாக மெய்லி பாலங்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது 3வது தொகுதியாகும். இதேவேளை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த பாலங்களை ஒன்றிணைத்து நிறுவும் பணிகளில் உள்ளூர் அதிகாரிகளுக்கு உதவுவதற்காக இந்திய இராணுவத்தினர், பொறியியல் நிபுணர்கள் ஈடுபட உள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட முக்கிய போக்குவரத்து இணைப்புகளை மீள ஏற்படுத்துவதுடன் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த பாலங்கள் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சிறை குற்றங்களுக்கும் நெரிசல்களுக்கும் அரசே காரணம் என சட்டத்தரணி ஜெயரத்ன ராஜா தெரிவித்துள்ளார். 10,000 பேர் இருக்க வேண்டிய சிறையில் 40,000 பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என தெரிவித்த சட்டத்தரணி ஜெயரத்ன ராஜா, சிறை குற்றங்களுக்கும் நெரிசல்களுக்கும் அரசே காரணம் என தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலேயே ஏற்பட்ட சிறைக்கூட அமைதியின்மை தொடர்பான ஊடக சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த சட்டத்தரணி ஜெயரத்ன ராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்பதற்கோ, தொலைபேசிகள் கடத்தப்படுகின்றது என்பதற்கோ அரசு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். உயிர்கள் கொல்லப்பட்டால் அதற்கும் அரசே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். ஏன் இதை நான் தெளிவாக அழுத்தமாக கூறுகின்றேன் என்றால், 10,000 பேர் இருக்க வேண்டிய சிறையிலே 40,000 பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அரச பகுப்பாய்வு திணைக்களத்திலே ஒரு நபர் தொடர்பான அறிக்கையை பெறுவதற்கு ஏறக்குறைய 1 வருடத்துக்கு மேலாக செல்கின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் சிறைக்கூடங்களிலே 12,000 பேர் இருந்தால், ஏனைய 28,000 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவர்கள் நிரூபிக்கப்படாமல் குற்றவாளிகளாக இல்லாமல் சந்தேக நபர்களாக மாத்திரமே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைமையிலே இந்த நெரிசல், இந்த சிறை
அடைக்கப்பட்டவர்கள் மனிதாபிமானமற்ற முறையிலே மிகவும் கொடுமையாக சன நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள நிலையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் அரசு வழங்கும் அறிக்கைகளை மாத்திரமே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார்கள். இந்த நாட்டிலே ஊழல் மிகுந்த போலீஸ் தரப்பும் ஊழல் மிகுந்த சிறை காவலர்களின் செயல்பாடுகளும் இந்த அசாத்திய நிலையை அல்லது இந்த ஒரு இக்கட்டான நிலையை அரசுக்கு ஏற்படுத்தியுள்ளது. அரசு இந்த பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வை காண வேண்டுமே ஒழிய இந்த பிரச்சனைகளை திருப்பி தப்பிக்க முனையக்கூடாது. உண்மையான பிரச்சனை இந்த சன நெரிசலை இல்லாத ஒழிப்பதும் ஊழல் மிக்க இந்த பொது வஸ்து வியாபாரம் செய்யும் அரச சிறை காவலர்கள் மற்றும் போலீசார் தொடர்பான சரியான ஒரு நடைமுறையை வகுப்பதுமேயாகும். ஆகவே இந்த பிரச்சனைகளை சூழ்ச்சிகள் செய்யப்படுவதாக கூறி திசை திருப்பாமல் மக்களுக்கு உண்மையை கூறி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாம் கோருகின்றோம். இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு ஜூலை மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு ஜூலை மாதத்தில் 659 கோடியே 10 லட்சம் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஜூன் மாத இறுதியில் நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு 645 கோடியே 80 லட்சம் அமெரிக்க டாலராக காணப்பட்ட நிலையில் ஜூலை மாதத்தில் மேலும் 13 கோடியே 30 லட்சம் அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளது. இதன்படி கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு சுமார் 2.1% அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் தங்க கையிருப்பில் சிறியளவு அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஜூன் மாதத்தில் 19 கோடியே 10 லட்சம் அமெரிக்க டாலராக காணப்பட்ட தங்க கையிருப்பு ஜூலை மாதத்தில் 19 கோடியே 20 லட்சம் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதாவது ஒரே மாதத்தில் தங்க கையிருப்பு 1 மில்லியன் அமெரிக்க டாலரால் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்தம தேசிய வேலை திட்டம் பதுளை ஹாலியேல மகவத்தேகம எலதழுவ மலைப்பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தூய்மையான தேசத்திற்கான பிரஜைகளின் நடவடிக்கை எனும் துணைப்பொருளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் அத்தம தேசிய சிரமதான வேலை திட்டம் பதுளை ஹாலியேல மகவத்தேகம எலதழுவ மலைப்பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், பிரஜா சக்தி செயலகம் மற்றும் இராணுவத்தினரின் ஏற்பாட்டில் இந்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எலதழுவ மலைப்பகுதியில் அடிக்கடி காட்டுத்தீ ஏற்படுகின்ற நிலையில் தீ தடுப்பு கோடுகளை அமைக்கும் பணிகளே இதன்போது முன்னெடுக்கப்பட்டன. பதுளை போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் நிலவும் வறண்ட காலநிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறான தீ தடுப்பு கோடுகளை அமைப்பது மிகவும் அவசியமானது என வலியுறுத்தப்பட்டது. மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படும் போது காடு காற்றின் காரணமாக தீ வேகமாக பரவும் அபாயம் காணப்படுகின்றது. இதனால் தீ பரவுவதற்கு காரணமாக அமையும் காய்ந்த சருகுகள் உள்ளிட்ட எரிபொருட்களை அகற்றி தீ தடுப்பு கோடுகள் அமைக்கப்படுகின்றன. இதன் மூலம் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களை நோக்கி காட்டுத்தீ பரவுவதை தடுக்கும் பாதுகாப்பு அரணாக இந்த தீ தடுப்பு கோடுகள் செயற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேசத்தின் வன சூழலை பாதுகாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மாவட்டம் மற்றும் பிரதேச செயலகங்களின் மேற்பார்வையின் பொதுமக்களின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
மணல்காடு புனித அந்தோணியார் ஆலயத்திலிருந்து மடு அன்னை திருத்தலத்திற்கான பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மன்னர் மருதமடு அன்னையின் பெரும் திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு புனித அந்தோணியார் ஆலயத்திலிருந்து மணல்காடு பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இன்று பாத யாத்திரை பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். மணல்காடு பங்குத்தந்தையின் ஆசிர்வாத வழிபாடுகளுடன் ஆரம்பமான பாத யாத்திரை இன்று இரவு மணல்காடு சந்தி மருதங்கனி புதுக்காடு ஊடாக இயக்கச்சி தேவாலயத்தை சென்றடைந்தது. அங்கிருந்து நாளை காலை மீண்டும் பாத யாத்திரை ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை மணல்காடு கிராமத்திலிருந்து மருதமடு அன்னை தேவாலயம் செல்லும் யாத்திரைகளுடன் பயண பாதையில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் பலரும் இணைந்து மடு அன்னை தேவாலயம் வரை செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் சகோதரிகள் தினம் இன்று இடம்பெற்றது. புதிய அலை கலை வட்டத்தின் ஏற்பாட்டில் சகோதரிகள் தினம் இன்று வவுனியா மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. எழுத்தாளர் சுடரி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மகளிரின் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு பல்வேறு உதவி திட்டங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது வவுனியா மாநகர சபை முதல்வர் எஸ் காண்டிபன், சமூக ஆர்வலர்கள், பெண்ணியவாதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இரத்தினபுரி எகலியகொட பகுதியில் டிட்பாவினால் வீடுகளை இழந்த 9 குடும்பங்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட வீடுகள் கையளிக்கப்பட்டது. இரத்தினபுரி மாவட்டம் எகலியகொட பகுதியில் டிட்பாவினால் வீடுகளை இழந்த 9 குடும்பங்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட வீடுகள் கையளிக்கப்பட்டது. ஐக்கிய அமெரிக்காவில் உள்ள தஸ்மீனா அமைப்பு, INC அமைப்பு ஆகியவற்றின் அனுசரணையுள் 65 லட்சம் ரூபாய் செலவில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதிபர் அப்துல் சலாம் பஹீம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெருமளவிலானோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் அரசு சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கும் அரசின் கொள்கையின் கீழ் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான மின்னணு பண பரிவர்த்தனை மற்றும் சேவை முகாமைத்துவ முறைமை, அதாவது LGPMS மென்பொருள் தொடர்பான செயல்முறை பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஏற்பாட்டில் நேற்று காலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தின் மாநாட்டு மண்டபத்தில் இந்த பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. வடக்கு மாகாணத்தில் உள்ள 34 உள்ளூராட்சி மன்றங்களை சேர்ந்த சபை செயலாளர்கள் மற்றும் விடய அலுவலர்கள் உள்ளிட்ட சுமார் 110 அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்றங்களின் சேவைகளை ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்திற்கு கொண்டுவரும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள LGPMS மென்பொருள் மூலம் இணையவழி பணம் பரிவர்த்தனைகள், பொதுமக்களின் முறைப்பாடுகள், சேவை தேவைகள் மற்றும் ஆலோசனைகள் உள்ளிட்டவற்றை ஒரே தளத்தில் நிர்வகிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களின் அன்றாட நிர்வாக செயற்பாடுகளையும் மின்னணு முறையில் முகாமைத்துவம் செய்வதற்கான வசதிகள் இந்த முறையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த முறைமைக்கு நடைமுறைக்கு வருவதன் மூலம் பொதுமக்கள் சேவைகளை பெறுவதற்கான அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் குறைவதுடன் சேவைகளை விரைவாகவும் வெளிப்படையாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகத்திறன், நிதி முகாமைத்துவம், பொறுப்பு கூறல் மற்றும் பொதுமக்களுக்கான சேவை வழங்கலின் தரம் ஆகியவற்றையும் மேம்படுத்துவதற்கு இந்த முறைமை பங்களிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பயிற்சியின் போது மென்பொருளின் தொழில்நுட்ப அம்சங்களை இணையவழி பண பரிவர்த்தனைகள், பொதுமக்களின் முறைப்பாடுகளை பதிவு செய்து கண்காணிக்கும் நடைமுறை, சேவை விண்ணப்பங்கள் மற்றும் நிர்வாக தகவல்களை மின்னணு முறையில் முகாமைத்துவம் செய்வது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் செயல்முறை விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் தொடரும் மின்தடை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நீண்ட காலமாக தொடரும் மின்தடை பிரச்சினைகளுக்கு இன்னும் 2 வாரங்களுக்குள் முழுமையான தீர்வு வழங்கப்படும் என மின்சார சபை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரனிடம் மின்தடை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மின்சார சபையினுடைய நிறைவேற்று பொறியியலாளர் கூறியிருந்தார் என்னவென்று சொன்னால், இந்த மின்சார இணைப்பு இளங்குளத்திலிருந்து மன்னார் தீவு பகுதிகளிலே வருகின்ற மின்சார இணைப்பிலுடைய அந்த கம்பிகளிலே இரவு நேரங்களிலே இந்த காற்று கூடுதலாக இருக்கின்ற காலப்பகுதியிலே அந்த மணல் அல்லது துகள்கள் ஈரப்பதனுடன் அந்த மின் கம்பிகளிலே, மின்சாரம் வழங்குகின்ற விநியோக கம்பிகளிலே படிவதால் அது அடிக்கடி மின்சாரம் தடைப்படுவதாக காரணம் கூறியிருந்தார். நான் கூறியிருந்தேன், தொடர்ச்சியாக இவ்வாறு இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒரு நிரந்தரமான தீர்வை நிச்சயமாக மக்களுக்கு வழங்க வேண்டும். காரணம் என்னவென்றால், காப்போத்த உயர்தர பரிசு மட்டுமல்ல, ஏனைய பரீட்சைகள் ஏனைய சாதாரண மக்களுக்கும் இது ஒரு அசௌகரியமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. அதே போல இலத்திரனியல் சாதனங்கள் கூடுதலாக பழுதடைவதாக மக்கள் முறைப்பாடு செய்திருக்காங்க. எனவே விரைவாக இதற்கான நிரந்தர தீர்வொன்றை எட்ட வேண்டும் என்ற வகையில் கூறியிருந்தேன். அதற்கு உடனடியாக உயிலங்குளத்தில் இருந்து வருகின்ற அந்த பிரதான இணைப்பை மன்னார் வவுனியா பாதை ஊடாக, அதாவது ஆடியக்கு சொந்தமான அந்த வீதி அருகில் உள்ள பாதை ஊடாக இந்த மின்சார இணைப்பை மன்னார் தீவு பகுதிக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கான வேலை திட்டங்கள் ஏற்கனவே முழு அனுமதியை பெற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள்ளே முழுமையாக அதை நிவர்த்தி செய்வது தருவதாக மின்சார சபையினர் கூறியிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே மக்களுக்கு ஆன பிரச்சனைகளை அவ்வப்போது இனங்கண்டு அவர்களது கோரிக்கைக்கு ஏற்ற வகையிலே தீர்த்து வைப்பதில் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்பொழுதும் பின்னிக்கப் போவதில்லை. இதேவேளை பாராளுமன்றத்திலே ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் எழுப்பி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மின்சார விநியோக தடை சம்பந்தமாக இவர்களுக்கு நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். இவர்கள் தான் ஏற்கனவே இந்த 15 வருடமாக இங்கு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களாகவும் அதேபோல மன்னார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஏன் இவர்களால் அப்பொழுது நிரந்தரமான தீர்வு காண முடியாது? இப்பொழுது ஒரு சந்தர்ப்பவாதம் போல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இவ்வாறு இடம்பெறுகிறது என்று ஏதோ இன்று நேற்று இடம்பெற்றது போல இவர்கள் கூறுகின்றார்கள். எனவே எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே மக்களுடைய பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் அதற்கான நிரந்தர தீர்வை எட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். கொழும்பு ரெட்மலானையில் வீடொன்றின் மீது நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதல் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு ரெட்மலானையில் கடந்த 5ஆம் திகதி வீடொன்றின் மீது நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதல் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொரட்டுவை மற்றும் ரெட்மலானை பகுதியில் மவுண்ட் லேனியா போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டில் தற்போது வசித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையில் நிலவி வரும் மோதல் அல்லது தகராறு காரணமாக இந்த கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பில் போலி நாணயத்தாள்களுடன் 53 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கொழும்பு மேரிகாட்டை கோட்டை வீதியில் போலி நாணயத்தாள்களை அச்சிட்டதாக சந்தேகிக்கப்படும் 53 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போதே சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தக நபரிடமிருந்து 5000 ரூபாய் பெறுமதியான 7 போலி நாணயத்தாள்கள் மற்றும் 1000 ரூபாய் பெறுமதியான 6 போலி நாணயத்தாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக ஏனைய நாணயத்தாள்களும் நாணயத்தாள்களை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் அச்சுப்பொறிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தக நபர் நுகைகுடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பிரதேசத்தில் கார் ஒன்று மரத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பிரதேசத்தில் கார் ஒன்று மரத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் வரணி பிரதேசத்தில் வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. கொடிகாமத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த கார் வரணி வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள ஆலமரத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 3 காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் கார் பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் கொடிகாமம் போலீசாரினால் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகாவலி கங்கையில் மூழ்கிய பெண் இராணுவ வீரர்களினால் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். மகாவலி கங்கையில் மூழ்கிக் கொண்டிருந்த பெண் ஒருவர் 2 இராணுவ வீரர்களினால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பெண் கங்கையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை அவதானித்த 2 வீரர்கள் தாமதிக்காமல் ஆற்றில் குதித்து அவரை மீட்டுள்ளனர். இராணுவ வீரர்களின் துரிதமான செயற்பாட்டினால் பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நீர்மின் நீர்த்தேக்கங்களின் நீர் சேமிப்பு மட்டம் 66.5% உயர்ந்துள்ளது. நாட்டில் அண்மையில் பெய்த மழையினால் நீர்மின் நீர்த்தேக்கங்களின் நீர் சேமிப்பு மட்டம் 66.5% உயர்ந்துள்ள நிலையில் இதன் மூலம் நாட்டின் மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த அழுத்தம் தற்காலிகமாக குறைந்துள்ளதாக தேசிய முறைமை இயக்குநர் சபையின் தலைவர் டாக்டர் பிரதீப் பிரேரா தெரிவித்துள்ளார். நீர்த்தேக்கங்களின் தற்போது சுமார் 850 ஜிகாவாட் நீர் சேமிப்பு உள்ளதாகவும் அண்மைய மழைக்கு முன்னர் இது சுமார் 560 ஜிகாவாட் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நீர் சேமிப்பு காரணமாக செப்டம்பர் முதல் வாரம் வரை மின்சார விநியோகத்தை ஒப்பீட்டளவில் நிலையான முறையில் நிர்வகிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வறட்சியான காலநிலை ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் நீண்டகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 250 மெகாவாட் மற்றும் 150 மெகாவாட் திறன் கொண்ட மின்கல ஆற்றல் சேமிப்பு கட்டமைப்புகளை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேவேளை அதிக வெப்பநிலை காரணமாக நீர்த்தேக்கங்களில் ஆவியாதல் அதிகரித்தாலும் தற்போதைய நிலையில் அதன் தாக்கம் குறைவாகவே இருப்பதாக தேசிய முறைமை இயக்குநர் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு